ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். தங்கத்தில் முதலீடு செய்யலாமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. தங்க விலை மலமலன்னு சரியுதே, திடீர்னு ஏறுதே, பல கேள்விகள். இன்றைக்கி ஜெர்மனுடைய இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான வங்கி அந்த பேங்கினுடைய கருத்து என்ன? தங்கம் எப்போ ஏறும்? 10,000 ரூபா இருந்தது இன்றைக்கி 1,13,000 போயிட்டு. ஒரு பவுனே 10,000, 2,700 ரூபா இருந்தால் இன்றைக்கி 12,000, 13,000. இப்போ இது குறித்து சில செய்திகள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்திருக்கு. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன். தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலையாங்கிறத நான் சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ணாமல் இருப்பீங்க. கடந்த ஜனவரி மாதத்திற்கு பின்பு தங்கம் விலை ரொம்ப குறைஞ்சி இப்போ 3 மாதமாக தங்கம் விலை ஒரு மாற்றத்தில் இருக்குது. ஜனவரி மாதத்தில் வரலாற்றில் உச்சபட்ச விலை எட்டிய தங்கம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து ஒரு வரம்புக்குள்ளாகவே ஏறுவதும் இறங்குவதுமா இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்கம் அது இந்திய சந்தையிலும் வலுவாக எதிரொலித்தது. கடந்த சென்னையில் கூட கடந்த ஜனவரி 29ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தினுடைய விலை 1,34,000 அளவுக்கு போயிட்டு, அடே அப்பா. அதன் பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போன மாதம் நேற்று 2 நாட்களுக்கு முன்பு 1,20,000 வந்து ஏறுவதும் இறங்குவதும் இன்று 3 மாதமாகவே ஒரு நிலையற்ற நிலை உயர்வு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது. தங்க விலை உயர்வு நிபுணர்கள் தொடர்ந்து பல கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. இந்த நிலையில் உலகத்தினுடைய முக்கியமான முன்னணி வங்கி தங்கத்தினுடைய விலை அடுத்த ஆண்டுகளில் 80% கூடுமா. அதாவது இன்றைக்கி 1,15,000, 20,000 இருந்தாலும் அடுத்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துடும். 80% அவ்வளோதானே. ஜெர்மனுடைய முன்னணி வங்கி, நான் இப்போ கொஞ்சம் சொன்னேன்ல, ஜெர்மனுடைய முன்னணி பேங்கான டியூஷக் பேங்க் உலக அளவில் தங்கத்தினுடைய அடுத்த ஆண்டு தங்கத்தின் 5 வருஷத்தில் $8,000, அதாவது ஒரு அவுன்ஸ் $8,000. இப்போ பார்த்தீங்கன்னா நான் $5,200 இருக்குது, அது $8,000 என்ற அளவை கடக்கும் என ஜெர்மனுடைய இந்த வங்கி கருத்து தெரிவிச்சிருக்கிறது. ஒரு அவுன்ஸ் இப்போ தங்கத்தின் விலை $4,600 இருக்கிறது. கிட்டத்தட்ட 80% கூடும். தங்கத்தின் விலை உயரும் என இந்த வங்கி ரொம்ப முக்கியமான பெரிய வங்கி அடுத்த 5 வருஷத்தில் பல்வேறு நாடுகள் மத்தியில் வங்கிகளின் வசம் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய இருப்பு ஒரு 30%-லிருந்து 40% அது உயர்ந்துடும். அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ், மத்திய வங்கிகள் இன்னும் ரொம்ப அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள். இதனால் சந்தையில் தங்கத்தினுடைய டிமாண்ட் உருவாகி தங்கத்தினுடைய விலை உயரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளுடைய பொருளாதார தடைகள் இப்போ இதில் சிக்கல்னால தான் எல்லாரும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு உலக அளவில் புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்கத்தை நம்ம வாங்கி வச்சா நமக்கு பாதுகாப்பு. அமெரிக்க டாலருக்கும் மதிப்பு இப்போ குறைஞ்சி போயிட்டுருக்கு. அதனால் 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட இதே நிதி நெருக்கடி ஒரு 16-18 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய வங்கிகள் 225 மில்லியன் அவுன்ஸ் தங்கத்தை கூடுதலாக வாங்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இப்போ மத்திய வங்கி வசம் இருக்கக்கூடிய அமெரிக்க டாலரின் இருப்பு 60%-லிருந்து 40% குறைஞ்சிச்சு. மத்திய வங்கிகள் அமெரிக்க டாலரை குறைத்து விட்டு அதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கு ஒரு நிலை இல்லைங்க. இப்போது சீனாவுடைய யுவான் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ரஷ்யா யூரோப் நாடுகளோடு என்ன செய்கிறது, ஆயில் பயன்படுத்துகின்ற போது சீனாவுடைய யுவானை பயன்படுத்த போகிறாங்க. அப்போ டாலருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதை மாதிரி ஈரான் இனி ஹெர்மூஸ் வளைகுடாவில் வரும்போது ஃபுல்லாகவே ஈரான், அதாவது சீனாவுடைய யுவானை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமெரிக்க டாலர்களுக்கு மதிப்பில்லாத நிலையில் இப்போ தங்கத்தை வாங்கி எல்லா நாடுகளும் குவிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அடுத்த செய்தியில் நம்ம என்ன பார்க்கணும்னா, முன்பெல்லாம் சீனா,
ரஷ்யா, இந்தியா, துருக்கி, இந்த நாடுகள் தான், இந்த நாட்டில் உள்ள பேங்க் தான் அதிகமாக தங்கத்தை வாங்கும். ஆனால் தற்போது கஜகஸ்தான் வரைக்கும் வாங்குறாங்க, சவுதி அரேபியா வாங்குறாங்க, கத்தர் கூட போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்கக்கூடிய நிலைமை இருப்பதாக இன்டர்நேஷ்னலுடைய அறிக்கை குறிப்பிடுகிறது. அப்போ தங்கத்தினுடைய தேவை எவ்வளோ கூடுது நீங்கள் பாருங்கள். விலை கூடுமா குறையுமா என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கிடுங்க. இப்போது அதுக்கு காரணம் நான் சொன்னேன், டாலருக்கு மாற்றான ஒரு ஆயுதமாக உலக நாடுகள் தங்கத்தை பயன்படுத்துவதற்கு தற்போது தயாராகி வருகிறார்கள் என்னும், அடுத்த 5 வருஷத்தில் தங்கம் விலை பயங்கரமாக உயரப்போகிறது என்றும், தற்போதுள்ள விலையிலிருந்து கிட்டத்தட்ட 80% அதிகமாக தங்கம் விலை கூட போகிறது என்ற இந்த வங்கி கணக்கை நீங்கள் அப்படியே புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கி சென்னையில் கூட 1 கிராம் ஆபரண தங்கம் 13,900 ரூபாய்க்கு விற்கப்பட்டு அப்புறம் கூடுதல் குறையோடெல்லாம் இருக்கிறது. தற்போதைய நிலையில் 80% உயர்வது என்றால் 1 கிராம் விலை 12,000 இருப்பது நீ 25,000க்கு போயிடும். 1 கிராம் 25,000 என்று சொன்னால் 8 கிராம் எவ்வளவு என்று நீங்கள் பார்ட்டிக் கொள்ளுங்கள். 4 கிராம் 1 லட்சம், 8 கிராம் 2 லட்சத்தை தாண்டிவிடும். 2 லட்சம் என்ற உச்சபட்ச வாய்ப்பு உள்ளதாக இந்த செய்திகள் தெரிவித்திருக்கிறது. அப்போ தங்கத்தில் முதலீடு செய்யணுமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு 2025 இறுதியில், அதாவது கடந்த ஆண்டுனா இந்த ஜனவரி முன்னாடி வரும் தங்க விலை தொடர்ந்து பல உச்சங்களை எட்டியதாலும், இந்த வருஷம் ஜனவரி இறுதியில் மெட்ராஸில் மட்டும் 1,34,000 என்ற வரலாற்று உச்சத்தை எட்டி, அதன் பிறகு பிப்ரவரியிலேருந்து குறைஞ்சி இப்போ ஏப்ரலில் 1,20,000 அப்படின்னு வந்து நிற்கித. நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தங்கத்தின் விலை நிலையாக இல்லை என்பதை நீங்கள் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் நான் சொன்ன மாதிரி உலகின் முன்னணி முதலீட்டு வங்கிகளில் ஒன்றான டச் பேங்க் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒரு புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. 5 வருஷத்தில் தங்கத்தின் விலை 80%, இது நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளணும். ஒரு அவுன்ஸினுடைய விலையே இந்த அளவிற்கு மிக கடுமையாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் மீண்டும் அந்த செய்திகள் உறுதிப்படுத்துகின்றது. இதற்கிடையில் மேற்காசிய நாடுகளில் நிலவும் அரசியல் பதட்டம் மற்றும் போர் சூழ்நிலை காரணமாக தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக எல்லாரும் பார்க்கிறார்கள், மக்கள் தேர்வு செய்கிறார்கள். பொருளாதாரத்தினுடைய அன்செர்டினிட்டி, அது தமிழில் என்ன சொல்வது, நிலையற்ற தன்மை, இப்படியெல்லாம் அதிகரிக்கும் போது தங்கத்தின் மீது முதலீடு செய்வது ஒரு வழக்கமாக உள்ளது. இதுதான் விலையை உயர்த்த போகுது அப்படின்னு உலக அளவில் வந்த கருத்துக்கள் சொல்கிறது. இப்போது 80% என்று சொல்லி நான் இப்போது சொன்னது 2 லட்சம் அளவிற்கு உயர்ந்திருப்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். தங்கத்தை நாம் வாங்கலாமா? தங்கம் இப்பொழுது குறைந்தால் என்ன செய்வது? 40,000, 80,000க்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியும். இந்த நிலையில் ஒரு 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது இன்றைக்கி டேட்டு 3 ஏப்ரல் 30 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் 1.6% உயர்ந்து ஒரு அவுன்ஸு $4,615 ரூபா 50 டாலராக $50 வர்த்தகமானது. அதாவது தங்கம் விலை 2வது மாதமாக சரிஞ்சு போச்சு. பிப்ரவரி மாதம் வரை ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் அதன் பிறகு தொடர்ச்சியாக 2 மாதங்களாக தொடர்ந்து சரிந்து வருவது மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இருப்பினும் இது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கவில்லை. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு, கடந்த வியாழக்கிழமை மாலையே சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை மறுபடியும் ஏறிச்சு. இப்போது சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை உயர்வுக்கு 2 முக்கிய காரணங்கள் தான். ஒரே ஒரு காரணம், அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரிவு. ஜப்பான் அரசு தன் எண்ணெய் நாணயத்தின் மதிப்பை தக்க வைக்க 2 வருஷமாக அவர்கள் தலையிட்டதால் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிந்தது மட்டுமல்ல, US டாலருடைய மதிப்பு குறையும் போது மற்ற நாணயங்களை வைத்திருப்பவர்கள் தங்கம் வாங்குவது எளிதாகிறது. இந்த விஷயம் கூட தேவையையும் விலையும் உயர்த்துகிறது. அடுத்து நம்ம பார்க்குறது சர்வதேச க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் விலை 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உச்சத்தை தொட்டு விட்டது. இது சற்று குறைந்தாலும் இது தங்கம் விலை உயர காரணம். ஏன்னா இப்போ அங்கே போர் நடக்கு, மத்திய கிழக்கில் நீடித்து வரக்கூடிய போர், இப்பொழுது அடுத்த போர் நடக்கப் போகிறது. உலக நாடுகளின் பொருளாதார கணக்கீடுகளை மாற்றி அமைக்க உள்ளது. எரிசக்தி விலை உயர்வு,
அப்புறமா பணவீக்கம் இன்ஃப்ளேஷன், வட்டி விகிதங்களை குறைப்பதில் சென்ட்ரல் பேங்குகள் தயக்கம். அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்கே வட்டி விகிதத்தில் மாற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் குறித்த கவலை வெளிப்படுத்தியிருக்கிறது. பிரிட்டிஷ் மத்திய வங்கி ஈரானுடைய போர்னால் ஏற்படும் பொருளாதார தாக்கத்தால் வட்டி வீதங்களை கடுமையாக உயர்த்த வேண்டியிருக்கும் என்று அவங்களும் எச்சரிச்சிட்டாங்க. ஆக குறுகிய காலத்தில் தங்கம் விலை ரொம்ப சரிந்தாலும் கூட ஒரு நீண்டகால நோக்கில் தங்கம் விலை உயரம் செய்யும் என்று வல்லுநர்கள் குறிப்பிட்டே இருக்கிறாங்க. அடுத்த 6லேருந்து 12 மாதங்களில் தங்கம் விலை இன்னைக்கு இருக்கிற $4,600 $5,000 என்ற புதிய உச்சத்தை தொடலாம். இப்போ நேற்று கூட காலையில் தங்கம் விலை உயராத நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு தான். அப்புறம் 1,600 உயர்ந்து 1,12,800 விற்பனையாச்சு. அதே போல் 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 14,100க்கு விற்பனையாச்சு. இப்போ இந்தியாவிலே இது மாதிரி தங்கம் விலை எதிர்பார்க்காத நிலையில் இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் இப்போ தங்கம் விலை கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. ஆனால் இது நிலையான சரிவு அல்ல. தங்கம் ஆபரண தங்கம் 1 கிராமுக்கு 50 குறைந்து 14,050க்கு விற்பனையானது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும். ஏற்றம் இறக்கங்களை பொறுத்தவரை முன் பின் இருக்கும். தங்கத்தில் இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய சுருக்கமான முடிவுரை, தங்கத்தை நான் சொல்வது செல்வந்தர்களுக்கு அல்லங்க. நம்முடைய செய்தி யாருக்கு? பெரும் முதலாளிகளுக்கு அல்ல, சாமானிய மக்களுக்கு. 1 கிராம் வாங்கி வைங்க, 2 கிராம் வாங்கி வைங்க, 1/2 கிராம் வாங்கி வைங்க, 1/4 கிராம் கூட வாங்கி வைங்க, காயின் வாங்கி வைங்க ஆபரண தங்கத்தை விட. இப்படி நிறைய பார்த்து வாங்குங்க. எல்லாரும் ஃப்ராடு நிறைய பேர் இருப்பான். தங்கத்தில் முதலீடு செய்யுங்க, காப்பர் பாண்டுகளில் முதலீடு செய்யுங்க, நல்ல சந்தைகளில் முதலீடு செய்யுங்க. குஜராத் சமூகம் எப்படி முதலீடு செய்கிறதோ அப்படி தமிழ் சமூகம் முதலீட்டை அதிகரிக்க வேணும். மண்ணிலும் பொன்னிலும் போட்ட பணம் ஒருபோதும் வீணாகாது. பொன்னில் நீங்கள் போடுங்கள். மண்ணில் போடுவதற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து 50 லட்சம் கொடுத்து 30 லட்சம் 20 லட்சம் கொடுத்தெல்லாம் உங்களால் இடம் வாங்க முடியாது. வாங்குபவர்கள் வாங்கலாம். வாங்க முடியாதவர்கள் 10,000 8,000 5,000 ரூபாயை சேமியுங்கள். காலம் ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியா, துருக்கி போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளை விட இப்பொழுது உலகம் முழுவதும் கஜகஸ்தான், சவுதி அரேபியா எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்கி குடிக்கிறாங்க. எல்லாவற்றை விட சீனா 2,500 டன்னுக்கு மேல் என்று சொன்னாலும் இதை விட 10 மடங்கு அவர்கள் தங்கத்தை வாங்கி குவித்து வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா 17,000 டன்னுங்கிற அளவுக்கு தங்கத்தை வச்சுருக்கிறாங்க. சோவியத் யூனியன் தங்கத்தினுடைய புது பாலிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக தங்கத்தில் போட்டது ஒருபோதும் வீணாகாது. தோழர்களே, கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே நான் முடிக்கின்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.